அந்த நோய் தீர்வதற்கு சித்த வைத்தியம் மிக முக்கியமானது. இந்த சித்த வைத்தியத்துல 4 வகை இருக்கு. நம்ம ஒண்ணுதான் நினைச்சுட்டு இருக்கோம், 4 இருக்கு சித்த வைத்தியங்கள்ல. ஒன்று தேவ வைத்தியம், 2வது மானிட வைத்தியம், 3வது அசுர வைத்தியம், 4வது மானசீக வைத்தியம். 4 இருக்கு. 4மே சித்த வைத்தியம் தான். முதல்ல சொல்லப்பட்ட தேவ வைத்தியம் எது அப்படின்னு சொன்னா, மந்திரங்களாலும் பரிகாரங்களாலும் அந்த நோயை நீக்குவது. இதெல்லாம் தேவ வைத்தியம். மந்திர பரிகாரம் செய்து அந்த நோயை நீக்கலாம். அடுத்ததாக மானுட வைத்தியம். இதைத்தான் நம்ம பார்த்துக்கோம். மூலிகை சித்த மருந்து வகைகள், இந்த உலோகங்கள் சேர்ந்த மருந்து வகைகள், பஸ்பம், மூலிகைகள், பச்சிலைகள், இதை கொண்டு நோய் இருக்கு. இது மானுட சித்த வைத்தியம். அதுக்கடுத்து ஒரு வைத்தியம் இருக்குது, அது அசுர வைத்தியம். இது அறுத்தல், ஆபரேஷன் சொல்லணும், அறுத்தல், குத்துதல், தைத்தல், இந்த வைத்தியம். 4வது ஒரு வைத்தியம் இருக்குது. இது மிக மேலான வைத்தியம், சிறந்த வைத்தியம். இதுதான் தமிழர்கள் மிக நீண்ட காலமாக பயன்படுத்திய வைத்தியம், இன்றும் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்ற வைத்தியம். அதைத்தான் இப்ப நாம செய்துட்டு இருக்கோம். அது மானசீக வைத்தியம் பேர். அருளாளர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் உள்ளிட்ட அருளாளர்கள் பாடிய அந்த திருநோக்கில், அவர்கள் திருநோக்கில் பாடிய அந்த பாடலை பாடி நோய் தீர்ப்பது இது மானசீக வைத்தியம். இது சிறந்த வைத்தியம். அருள் மந்திரங்கள் தமிழ்லே இருக்குது, அதான் சிறப்பு. இது மேலான வைத்தியம். அதாவது உங்களுக்கு எளிமையா இன்னொரு வகையில சொல்றேன். இந்த 4 வைத்தியத்திலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த நிலத்தினுடைய கூறுல தான் அந்த பச்சிலை எங்க இருந்து வருது? நிலத்துல இருந்து வருது. மூலிகை எதுல இருந்து வருது? இது நீங்க சித்த மருத்துவமா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமா இருந்தாலும் சரி, அலோபதி வைத்தியமான பிற எந்த வைத்தியங்களா இருந்தாலும் இந்த நிலத்தில் இருந்த கூறு அதுதான் மெடிசன்ஸ், மருந்து. இது நிலத்தின் கூறு. அந்த நிலத்தின் வழி அந்த மருத்துவம் செய்து நிலத்தின் கூறாக அந்த மருந்துகளை கொடுத்து நீக்குவது, நோயை நீக்குவது இல்லைங்களா? இது ஒன்று. அடுத்து நிலத்துக்கு அடுத்து நீர் இருக்கு. பஞ்சபூதங்கள் நீர் வைத்தியம் உண்டு. நீரை கொண்டு இல்லைங்களா, இது நம்ம வாட்டர் தெரபி அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இந்த நீர் வைத்தியம் நிறைய நாள் உண்டு. இது நீர் பட்டின்னு சொல்லுவாங்க. சில நீர் பட்டி கொண்டா அந்தந்த உடம்புடைய பாகங்கள் அதை செய்யும் போது அந்தந்த பாகங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கும். நெருப்பு, ஹீட் ட்ரீட்மெண்ட், அது உங்களுக்கு தெரியும், அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 4வது காற்று. பிராணயாமத்தை முறையாக செய்வதன் மூலம், மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நோயை